நேத்து முன்னாடி பக்கம் காமிச்ச மாரி தெரிஞ்சது. இன்னைக்கு பின்னாடி பக்கம் காமிச்ச மாரி தெரியுது. நாளைக்கு அது அவனுக்கே தெரியாது. நான் அப்படி எத பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேட்டர்னுடைய ஒரு நிலவு. சேட்டர்ன்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கு. ஆனா, இந்த ஒரு நிலவு மட்டும் எந்த பக்கம் பார்த்து திரும்பும்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, இதோட வடிவமைப்பு அந்த மாரி. பொதுவா எல்லா நிலவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வட்ட ஷேப்ல இல்லனாலும், ஏதோ ஒரு ஷேப்ல பார்க்கறதுக்கு நிலவு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா, இந்த நிலவு வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு கடல் பாசி மாரி, அதாவது ஸ்பாஞ்ச் மாரி இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா இந்த நிலவுல வந்துட்டு ஓட்டை ஓட்டையா அங்கங்க வந்துட்டு ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு இந்த நிலவு மேல மோதும்போது, அந்த நிலவு வந்துட்டு வெடிச்சு போகாம, அப்படியே அந்த துகள்கள் எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி, பார்க்க ஓட்டை ஓட்டையா, முள்ளு முள்ளா வந்துட்டு ஸ்பாஞ்ச் மாரி மாறிடுச்சு. இந்த நிலவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பீரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பீரியான் நிலவு வந்துட்டு சாட்டர்னுடைய ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் நிலவுன்னு சொல்றாங்க. எந்த விஷயம் இந்த நிலவ இவ்ளோ கிரேஸியா மாத்திருக்குன்னா, பொதுவா இந்த நிலவுக்கு நடுவுல அதோட கோர் வந்து ரொம்பவும் எம்ப்டியா இருக்கும். கிட்டத்தட்ட 40% ஆஃப் இந்த நிலவு வந்துட்டு ரொம்பவும் எம்ப்டியா இருக்கும். அதே நேரத்தில இந்த நிலவு டென்சிட்டில ரொம்பவும் கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட தண்ணியோட வெயிட் தான் வந்துட்டு இந்த நிலவோட டென்சிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்குன்னு வந்துட்டு இந்த நிலவு ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா இது 270 கிலோமீட்டர் வைட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்ட்ராய்டு சைஸ் தான் இதுவும். அதே நேரத்தில இந்த நிலவுல வந்துட்டு கிரேட்டர்ஸ் அதிகமா இருக்கு. கிரேட்டர்ஸ்னா ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு மோதி, அதில உருவாகக்கூடிய தடங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 கணக்கில இருக்கு. அதனாலேயே இந்த நிலவு வந்துட்டு பார்க்கறதுக்கு ஸ்பாஞ்ச் ஷேப்ல வந்துட்டு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நிலவுகள்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கு. ஹோல்ஸ்ல வந்துட்டு தண்ணி நிக்குமான்னு கேட்டீங்கன்னா, மழை பெஞ்சுனா தண்ணி நிக்கும். காமெடி அத விட்டுருங்க. லிட்ரலா இந்த நிலவுக்குள்ள இருந்துட்டு நீங்க ஏதாச்சும் பொருள தூக்கி வீசினீங்கன்னா, அது ஸ்பேஸ்க்கே போயிரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலவுல கிராவிட்டியே வந்துட்டு பெருசா இருக்காது. நம்ம பூமியில இருக்க நிலவுக்கு என்ன கிராவிட்டி இருக்குமோ, அதே மாரி தான் இந்த சாட்டர்ன் இருக்க இந்த நிலவுக்கு வந்துட்டு கிராவிட்டி அத விட ரொம்பவும் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கனால, நீங்க இங்கிருந்து ஏதாச்சும் வேகமா எறிஞ்சீங்கன்னா, ஸ்பேஸோட இன்னர் மோஸ்ட்க்கே வந்துட்டு போயிரும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில இந்த சாட்டர்னோட நிலவுகள்ல நம்ம நின்னோம்னா, ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸா தெரியும். கிட்டத்தட்ட நம்மளோட வெயிட்டையே ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும். பொதுவா இப்படிப்பட்ட நிலவு வந்துட்டு, இப்ப ஏதோ ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு நெனைப்போம். ஆனா 1848லயே கிட்டத்தட்ட 19த் செஞ்சுரி ஸ்டார்ட்டிங்லயே வந்துட்டு, இப்படி ஒரு நிலவு இருக்குன்னு சொல்லி அப்ப இருந்து டெக்னாலஜி வச்சே கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த நிலவு வந்துட்டு சாட்டர்னுடைய மிகப்பெரிய நிலவுகளான டைட்டன், ரியா அப்படின்ற மத்த நிலவுகள்லாம் எந்த சுற்றுவட்ட பாதையில சுத்துதோ, அதே சுற்றுவட்ட பாதையில தான் இந்த நிலவும் வந்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு சாட்டர்னுக்கு அனுப்பி வச்ச கேசினி அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு இவ்வளோ நியூஸ வந்துட்டு குடுத்துருக்கு. அந்த நிலவுல வந்துட்டு எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்கு, எவ்வளோ வந்துட்டு கிரேட்டர்ஸ் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட சுற்றுவட்ட பாதையும் கணிச்சு நாசாக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிலவுல ரெட் கலர்ல ஏதோ ஒரு சில விஷயங்கள், கனிமங்கள் வந்துட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில இந்த நிலவு வந்துட்டு ஏன் இப்ப வரைக்கும் கிரேசியஸ்ட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் வந்துட்டு ஒரே நிலைப்பாட்டில இருக்காது. திடீர்னு ஒரு சைடு ஃபேஸ் காமிச்சிருக்கும். திடீர்னு இன்னொரு சைடு ஃபேஸ் காமிச்சிருக்கும். நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும். அதோட ரொட்டேஷனே வந்துட்டு பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கனால, இந்த நிலவு வந்துட்டு கிரேசியஸ்ட்ன்னு சொல்றாங்க. நிலவோட பேர வந்துட்டு எங்கிருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மைத்தாலஜில ஹைப்பீரியான்னு ஒரு டைட்டன் இருக்காங்க. அந்த பேர எடுத்து அப்படியே அந்த நிலவுக்கு வந்துட்டு வச்சுட்டாங்க. ஸோ, இந்த கிரேசியஸ்ட் நிலவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த மாரி வேற ஏதாச்சும் டாபிக் பார்க்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுவரைக்கும் நான் உங்க ரூக் தமிழ் சைனிங் ஆஃப்.